ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். விஜயோட இந்த வெற்றி, தமிழக வெற்றி கழகத்தை வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா முதல்ல நான் உட்பட பலர் இதை சரியாக கணிக்க தவறிவிட்டோம். ஸோ அதை முதல்ல ஒத்துக்கணும். அது இவ்வளவு பெரிய ஒரு அலை உருவாகி கொண்டிருந்தது. அது எப்படி மிஸ் ஆச்சு? சிலர் ஓரளவுக்கு சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கிற சில பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க. பட் இந்த மாதிரி 100 சீட்டுக்கு மேலே வரும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐ டோன்ட் திங்க் எனிபடி வாஸ் ஏபிள் டு ஆன்டிசிபேட். ஸோ நிச்சயமாக இது ஒரு பிரமிப்பூட்டும் வகையிலான வெற்றி. இதில் ஏன் இது வராது என்று தொடர்ந்து நம்ம எதிர்பார்த்ததுன்னா, சரித்திரத்தினுடைய அடிப்படையில் இப்போ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கட்சி தொடங்கி 2 ஆண்டிற்குள் அது ஆட்சி பொறுப்புக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடி என்டி ராமராவ். ஆமாம், அவரும் ஒரு மிகப்பெரிய திரைப்பிரபலம். பட் என்டி ராமராவ் கேஸில் இட் வாஸ் ஒன்லி எ பைபோலார் கான்டெஸ்ட். அதாவது காங்கிரஸ் ஒரு பக்கம், தெலுங்கு தேசம் ஒரு பக்கம். இந்த மாதிரி மும்முனை போட்டியாக என்டிஆர் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இல்லை. ஸோ முதல் முறையாக ஒரு 2 ஆண்டுக்குள் ஒரு கட்சியை அமைத்து இந்தியாவில் இட் ஹஸ் நாட் ஹேப்பன். ஸோ அதனால ஆம் ஆத்மி கட்சி சொல்கிறாங்க, ஆம் ஆத்மி கட்சி அவங்களுடைய முதல் தேர்தலில் டெல்லியில் போட்டியிடும் போது 27 இடங்கள் தான் ஜெயிக்கிறாங்க. அவங்க ஆட்சிக்கு வரல. அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆதரவு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அது வேறு விஷயம். பட் ஆம் ஆத்மி கட்சியும் சரி, எந்த ஒரு பஞ்சாபில் வரும்போது 2017 போட்டியிடுறாங்க, 20 சீட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆட்சிக்கு வருவது 22 தான். ஸோ எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கட்சி இப்படி திடீர்னு பிரஜாராஜ்யம் வந்துச்சு. சிரஞ்சீவி கட்சி 18 சீட்டு வாங்கினாங்க, 16% நினைக்கிறேன். ஆமாம். பட் இந்த அளவுக்கு ஸ்பெக்டாகுலராக இந்தியாவில் நடந்ததே கிடையாது. ஸோ நிச்சயமாக அது ஒரு பிரமிப்பூட்டும் விக்டரியாகத்தான் பார்க்கணும். இதற்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் டேட்டாவை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணால் ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, என்ன மனநிலையில் மக்கள் இப்படி வாக்களிச்சிருப்பாங்க? ஒரு மாஸ் மூமெண்ட்டாக விஜய் வரணும் அப்படின்னு நினச்சி பண்ணாங்களா? இல்லை மாற்றம், எல்லாரும் சொல்கிற மாதிரி மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான முடிவை தேர்வு பண்ணாங்களா? இல்லை திமுக அரசின் மீது அல்லது திமுகவின் மீது இருக்க வெறுப்பு அல்லது ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிறது? மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் டெஃபினட்டாக இருந்துச்சு. அந்த சென்டிமெண்ட்டில் இவங்க மாற்றம் என்றால் தமிழ்நாட்டில் என்ன, திமுக ஆர் அதிமுக, அதான் மாற்றம். ஆனால் இப்போ ஒரு புது நபர் வரும்போது இதே மாதிரி திரு விஜயகாந்த் வந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் திரு சீமான் வந்திருக்கிறாரு, பலர் நாங்கள் மாற்றம் என்று கமலஹாசன் வந்தார். எல்லோருமே வரும்போது நாங்கள் மாற்றம் என்று கூறிக்கொண்டுதான் வந்தார்கள். ஆனால் அவர்களை விட வாட் மேக்ஸ் விஜய் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கணிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா சரி, ஒரு ஆர்கனைசேஷன், அவருடைய ரசிகர் மன்றம் 2008 இருக்குது. பட் அந்த ரசிகர் மன்றமுடைய சிலர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுறாங்க. பட் தமிழக வெற்றி கழகமாக இல்லை, ஜஸ்ட்டு ரசிகர் மன்றமாக அன்அஃபிஷியலாக போட்டியிடுறாங்க. அவங்க சிலர் வெற்றி பெறுகிறார்கள். அப்போ கூட ஒரு ஸ்டேட் வைடு மொமெண்டம். இப்போ நான் எதிர்பார்த்தது சென்னை நகரத்துக்கு சுற்று வட்டாரத்தில் ஒரு பெரிய எழுச்சி நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பட் கிராமப்புறங்களில் அந்த எழுச்சி தொடரும் என்று பலர் எதிர்பார்க்கவில்லை. அது நடந்திருக்கிறது. சில வரவேற்கத்தக்க விஷயங்கள், பணத்தினுடைய தாக்கம், பணம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாக நம்ம வரவேற்கணும். ஏன்னா 1000 ரூபா கொடுத்தாங்க, அவங்க 1500 ரூபா கொடுத்தாங்க, இவங்க 3000 ரூபா கொடுத்தாங்க. அது கொடுத்த கட்சிகள் தோல்வி அடைந்திருக்கின்றன. ரெண்டாவது, ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் அந்த விமர்சனம் இருக்கலாம். ரொம்ப சில கேண்டிடேட்ஸ் மேலே தான் இருந்து, அது அதிமுகலேருந்து வந்தவங்க, வேற கட்சியிலேருந்து வந்த கேண்டிடேட்ஸ் தான் மெயினாக அந்த குற்றச்சாட்டு இருந்தது. ரெண்டாவது, ஜாதி அடிப்படையில் தான் மக்கள் வாக்களிப்பார்கள், தமிழ்நாட்டில் காஸ்ட் தான் அந்த மித்தையும் உடைச்சிருக்கிறது. அந்த மித்தையும் கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட இதில் என்னன்னா, கேண்டிடேட் பேரும் தெரியாது, கேண்டிடேட் பேக்ரவுண்டு அதுவும் தெரியாது, கேண்டிடேட்டுக்கு என்ன கம்யூனிட்டி, எந்த ஜாதி, எந்த எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் போய் விசிலுக்கு போட்டுட்டு இல்லை. அங்கதான் எனக்கு இந்த கேள்வி. இது இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஜாதியை உடைச்சு ஜாதியெல்லாம் பார்க்காம வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிறதா, இல்லை ஒரு ஹீரோ ஒர்ஷிப்பா, இவரை ஒரு பிம்ப அரசியலா கட்டமா? அது அந்த ஃபேக்டரை நம்ம இக்னோர் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார், அவங்களுடைய ஃபேவரட் ஸ்டார்னு கூட பலர் இந்த 1.7 கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் தாவேகாவுக்கு. அதில் அட்லீஸ்ட் ஒரு 40-50 லேக் ஓட்டர்ஸ்
வந்து தங்களுடைய அவர் அந்த ஸ்டார் வேல்யூ வந்து நிச்சயமா ஒரு தங்களை கவர்ந்திருக்கும். ஸோ எல்லாரும் வந்து அவருடைய தேர்தல் அறிக்கையை படிச்சுட்டு கேண்டிடேட்டோடைய பேக்ரவுண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லா அவருடைய ஆளுமை எப்படி இருக்குங்கிறத கணிச்சிட்டு ஓட்டு போட்டாங்களான்னா இல்லை. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நாள் போட்டாச்சு, ஒரு மாற்றம் தான், ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பார்ப்போமே, அந்த மைண்ட் செட்டில் அவர் ஒரு பெரிய ஸ்டார் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்று ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய கிளீன் மெஜாரிட்டியை கொடுத்துருக்கணும். இப்போ அந்த மாதிரி இல்லையே, இல்லை இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கிறது வந்து என்ன கன்வே பண்ண என்ன சொல்ல விரும்புகிறாங்க மக்கள்? இல்லை, கிளியராக வந்து அவருக்கு 11 சீட்டு தான் ஒன்றும் தேவை. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு சீட் ராஜினாமா பண்ணணும், ஏன்னா 2 இடத்துல ஜெயிச்சிருக்காரு, ஒரு சீட்டு சபாநாயகருக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு 11 சீட்ஸ் அவருக்கு தேவை. 11 சீட்ஸ் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா ஐதர் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாகவே நடத்தலாம். ஏன்னா இவங்க திமுகவோ அண்ணா திமுகவோ இப்போ எதிர்க்க ஓட்டு போட்டு அவங்கள கவுக்கிறதுக்கு முயற்சி இப்போ உடனடியாக செய்ய மாட்டார்கள். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஆளுநர் அழைச்சாரு, விஜய் யார்கிட்டையுமே போய் என்னை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. இந்த 107 108 வச்சுக்கிட்டே உள்ளே போய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாரு. நம்பிக்கை வாக்கெடுப்பு வருது. இவங்க 2 கட்சிகளும் தைரியமாக அந்த கவர்மெண்ட்டை கவுக்க மாட்டாங்க. கவுப்பாங்களா சொல்லுங்கள்? வந்து 10 நாள் ஆகுது. ஸோ நிச்சயமாக அது மக்கள் கோவப்படுவாங்கல்ல. கிட்டத்தட்ட ஒரு மெஜாரிட்டி ஸ்டேஜுக்கு கொடுத்துருக்கோம், அட்லீஸ்ட் அவங்கள ஆட்சி செய்ய விடணும். பட் ஆனால் ஆதரிப்பாங்கன்னு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? ஆதரிக்க மாட்டாங்க. ஒரு 20 எம்எல்ஏ ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. 20-30 எம்எல்ஏ இந்த பக்கமோ அந்த பக்கமோ இங்கேயோ அங்கேயோ மற்ற சிறிய கட்சிகள் மறைமுகமா அவங்களுக்கு ஆதரவு தரது, அது மறைமுகமா ஆதரவு தரது தான். ஸோ அந்த மாதிரி நடக்குமே தவிர அப்படியான ஒரு முடிவை அதிமுகவோ திமுகவோ எடுக்கக்கூடும் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என்டிஏ தரப்புல நான் கேள்விப்பட்ட வரை அவர்கள் இந்த அரசாங்கம் உடனடியாக எந்த பிரச்சனையும் சந்திக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அது எப்படி அதை செயல்படுத்துவார்கள், அது வந்து அதிமுக ஆதரவு கொடுக்குமா இல்லை வந்து ஆப்சென்ட் ஆவாங்களா நம்பிக்கை வாக்கெடுப்பில், அதெல்லாம் தெரியாது. பட் நான் கேள்விப்பட்டது வரை, அதுவும் டெல்லியில் கேள்விப்பட்டது வரை, அவர்கள் இந்த விஜயுடைய அரசை இப்பொழுது பலவீனப்படுத்த எந்த எண்ணமும் இல்லை. அவர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புகிறார். இல்லை, என்ன காரணமா இருக்கும் விஜய் வரட்டும், விஜய் இந்த கவர்மெண்ட் இருக்கட்டும் அப்படின்னு? ரெண்டு விஷயங்க. ஒன்று வந்து ஒரு என்டிஏ தரப்பிலிருந்து திமுகவை வீழ்த்துவதுங்கிறது, இப்போ இன்னைக்கு திரு சண்முகம் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி மாநில தலைவர் என்ன சொல்றாரு, பாஜக உள்ள வரக்கூடாதுங்கிறதுல நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம். ஸோ இந்த பக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா திமுகவை வீழ்த்துறதுல வந்து ஒரு வெற்றி காணப்பட்டிருக்கிறது. அது என்டிஏ தான் அந்த வெற்றியை சாதிச்சாங்களான்னா இல்லை, பட் நடந்துருச்சு, யார் மூலமாகவோ நடந்துருச்சு. ஸோ இப்போ வந்து என்டிஏக்கு வந்து என்ன ஆப்ஷன்? என்டிஏனா நான் அதிமுக சேர்த்து சொல்கிறேன். அவர்கள் வந்து இப்போ உடனடியாக ஒரு பிரச்சனையை உண்டாக்கி திமுகவோட சேர்ந்து ஏதாவது பண்ண முடியுமா? ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு. அதிமுகவுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ். அந்த கிரைசிஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டை பலவீனப்படுத்துறதுக்கு லாஜிக்கே கிடையாது. பலவீனப்படுத்துறது மட்டும் இல்லை, திமுகவோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி தான் நீங்கள் பலவீனப்படுத்த முடியும். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே தான் நீங்களும் பண்ணணும். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஸோ உடனடியாக இந்த அரசாங்கத்திற்கு ஒரு பிரச்சனை வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஸோ இப்போ இதுதான் ஒரு ஆப்ஷன். இது நீங்கள் சொல்றது ஒரு வாய்ப்பு. வேற என்ன வாய்ப்புகள்லாம்? கட்சிகள் வந்து இப்போ ராகுல் காந்தி நேற்றே பேசிட்டாரு, அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டாரு. ஸோ காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகேவும் சேர்ந்து, இப்போ விசிகே தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, இப்போ நாங்கள் ஆதரவு கொடுக்கறதா இல்லை, நாங்கள் திமுக கூட்டணியில தான் தொடர போறோம்னு சொல்லியிருக்கிறார். எதிர்காலத்தில் எல்லா முடிவுகளும் இணைந்தே எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. பட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திட்டவட்டமாக அந்த ஸ்டான்ஸ் எடுத்திருக்காங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். சண்முகம் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவரும் அதை தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் அவங்க அழைப்பே விடுக்கல, அது கரெக்ட், அழைப்பு வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு. அதுதான் அழைப்பு வரட்டும் பார்க்கலாம்னு சொல்றதுக்கும் திரு திருமாவளவன் வந்து இல்லை நாங்கள் திமுகவுடன் தான் இருப்போம்னு சொல்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. பிரேமலதாவும் கிட்டத்தட்ட முடியாதுன்றதை சொல்லிட்டாங்க வெளிப்படையாகவே. ஸோ இப்போ மீதி யார் இருக்காங்க? கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், பாமக, இவர்களை விட்டா வேற யாருமே இல்லையே. அன்லஸ் நீங்க அதிமுக வந்து ஆதரவு அதிமுக ஆதரவு கொடுத்தால் ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனா ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஆயிடும். இந்த 3 மெஜாரிட்டி 2 மெஜாரிட்டி 3
நாளைக்கு யாராவது கவுப்பாங்களா, அந்த டென்ஷன் இருக்காது. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. பட் அதை விஜய் விரும்புவாரா, ஏற்றுக்கொள்வாரா, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாரா, இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறிகள். அது எந்த அளவிற்கு தாவேகா அரசாக அது செயல்படும். நீங்கள் 4-5 ஏடிஎம்கே மினிஸ்டரை உட்கார வச்சிங்கன்னா அது தாவேகா அரசாங்கத்தினுடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டி. ஊழல் கட்சின்னு ஏற்கனவே 2 கட்சியும் சொல்லியிருக்காரு. இல்லை, நாங்கள் அங்கே தான் என்னோட கேள்வியுமே, ஊழல் கட்சின்னு சொன்ன பிறகு திரும்ப அவங்ககிட்ட எப்படி போய் உங்கள் ஆதரவு கேட்பாங்கன்னு ஆதரவு அதாங்க சொல்கிறேன். ஆதரவு கேட்பாங்கங்கிறது ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை. இப்போ அதுக்கு தான் நான் என்னுடைய ஃபஸ்ட்டு தாட் என்னென்னா, ஒரு மைனாரிட்டி அரசு நீங்கள் ஓட்டு போடுங்க பார்ப்போம். அப்போது ஒரு 20 எம்எல்ஏக்கள் ஆப்சென்ட்டாக இருந்துட்டாங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிஞ்சிடும். அப்புறம் 6 மாதம் டைம் இருக்குது உங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணிக்கிறதுக்கு. கன்சாலிடேட் பண்ணி அது அரசாங்கம் எப்படி போகுது, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா வி ஆர் இன் டோட்டலி அன்னோன் டெரிட்டரி. இப்போது இதே அரசாங்கம் 10 வருஷம் முன்னாடி என்ன செஞ்சாங்க, விஜய் அப்போ ப்ரீவியஸ் டேர்மில் என்ன பண்ணார், அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ட்ராக் ரெக்கார்டாக எதுவுமே கிடையாது. ஸோ என்ன அவர் முடிவு எடுப்பார், ப்ளஸ் இப்போ உதாரணத்துக்கு 24 மணி நேரம் ஆயிடுச்சு, அவருடைய ஸ்டேட்மெண்ட் கூட வரல. இந்த மாதிரி மக்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன், உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறதுக்கு இந்த அரசு முழு முயற்சி ஈடுபடும். யூஷுவல் இல்லைன்னா ஒரு வீடியோ எதுவுமே யூஷுவலான அரசியல் கட்சியா இல்லைன்றதானே இங்கே டாபிக்கே ஒவ்வொரு முறையும். இல்லை யூஷுவலாக அரசியல் கட்சி இல்லைங்கிறதுல சில நன்மைகள் இருக்கு. எல்லாமே நன்மைன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ வழக்கமான அரசியல் கட்சிகள்னா ஊழல் நிறைந்த கட்சிகள். ஆனால் தேர் இஸ் அ சர்டன் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரில் இவங்க மாறுபடுறாங்கங்கிறதுல அதனால அது நல்லதுங்கிறது அர்த்தம் இல்லை. மக்கள்கிட்ட நிச்சயமாக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு வாதத்துக்கு இது தொங்கு சட்டப்பேரவை அமைஞ்சிருக்கு அப்படின்னா இதில் பிஜேபியோட ரோல் என்னவா இருக்கக்கூடும்? அதாவது அவங்க பின்னால் இருந்து இதை ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பிஜேபி அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஜேபின்னு அவங்க பார்க்கல, என்டிஏன்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹோல்டு கிடையாது, ஒரே ஒரு எம்எல்ஏ. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்டிஏ அப்படின்ற பேர், என்டிஏ அப்படிங்கிறது இப்பொழுதுக்கு அவர்கள் விஜயை எதிரியாக உடனடியாக பார்க்கவில்லை. ஸோ எந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் அலையா பார்ப்பாங்கங்கிறது நமக்கு தெரியாது. விஜயம் பொறுத்து இருக்கு. எதிர்கால ஆதாயம் அது மாதிரி ஏதாவது கணக்கில் வச்சுட்டு அந்த முடிவுக்கு வருவாங்களா? இல்லை, அதாவது இது போக தானே சொல்ல முடியும் இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட போகிறது. மக்கள் ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற வாக்குறுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு. அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 லட்சம் 4 லட்சம் கோடி உங்களுக்கு பணம் தேவைப்படும். பட்ஜெட்டை விட 3 மடங்கு சொன்னாங்க. ஆமா, அது எங்கிருந்து வரப்போகிறது? ஸோ மத்திய அரசுடைய நெருக்கமாக இருந்து மத்திய அரசு மூலமாக சில திட்டங்களை பாஸ் ஆஃப் பண்ணுவாங்களா என்ன? ஸோ அதுவும் பிஜேபி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ பிஜேபி இன்னைக்கு நேற்று பெங்கால் ஜெயித்த பிறகு 22 மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்கள் ஒரு புது கட்சி மீது அழுத்தம் கொடுக்க நினைத்தால் நிச்சயமாக கொடுக்கலாம். எல்லா மாநிலங்கள்லயும் அவங்க என்ன பண்ணாங்க, ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்தையும் பிடிச்சிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு மட்டும்தான். அதுவும் தமிழ்நாட்டில் அவங்க திமுகவுக்கிட்ட அழுத்தமே கொடுக்கல. அது எல்லோருக்குமே பேச்சு பொருளும் ஆச்சு. திமுகவுக்கு ஏன் அழுத்தம் கொடுக்கலங்கிறதே ஒரு பேச்சு பொருளாச்சு. பட் தொடர்ந்து இதே மாதிரி விஜயை அணுகுவார்களா என்றால் முதலில் நிச்சயமாக அவர்கள் அழுத்தம் கொடுக்கிற உத்தேசம் இல்லை. போக போக விஜய் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றாரு, விஜய் எப்படி அணுகிறார், எப்படி செயல்படுறாரு. இப்ப டெய்லி பிஜேபி எதிர்க்கிற மாதிரி நிலைப்பாடு எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளவு நாளைக்கு பிஜேபி அது பொறுத்து இருப்பாங்க? நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கும் பிரெக்மேட்டிக்கா இப்பதான் வந்திருக்காரு. ஒரு புது முதலமைச்சர், புது கட்சி, புது சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் அனுபவம் இல்லை. ஸோ முதல் நாளே நீங்கள் மத்திய அரசுக்கு எதிராக நீங்கள் பிரச்சனை உண்டாக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது அவ்வளோ அவருக்கும் அது ஒரு பெனிஃபிட் கிடையாது இல்லையா? ஸோ எப்படியுமோ மக்கள் 5 வருஷத்துக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உடனடியாக இந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய, முன்னெடுத்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த